வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் நியூ சிலபஸ்ல இருந்து 11th தமிழ் இயல் 3 பகுப்பத உறுப்புக்கள் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனா மொத்தமா 40 கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேன். கொஷின்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1வது கொஷின், தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர் பதம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர் பதம் எனப்படும். 2வது கொஷின், பகுப்பத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் யாவை? பகுதி, விகுதி. பகுப்பத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் யாவை? பகுதி, விகுதி. 3வது கொஷின், வியங்கோல், தொழில் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்த பயன்படுவது? விகுதி. வியங்கோல், தொழில் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்த பயன்படுவது? விகுதி. 4வது கொஷின், ஒரு பகுப்பதத்தில் பொருள் தரும் உறுப்புக்கள் யாவை? அனைத்தும் சரி. ஒரு பகுப்பதத்தில் பொருள் தரும் உறுப்புக்கள் பகுதி, விகுதி, இடைநிலை. 5வது கொஷின், பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருத்தலால் இவற்றை டேஷ் என்பர்? பகுப்பதங்கள். பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருத்தலால் இவற்றை பகுப்பதங்கள் என்பர். 6வது கொஷின், பொருத்துக. ஏ பாருங்க, படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் அ ஆ. பி பாருங்க, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா இய இயர். சி பாருங்க, தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் அ உம். டி பாருங்க, தெரிநிலை வினையெச்ச விகுதிகள் உ இ. இதற்கு சரியான பதில் 4, 3, 2, 1. அதாவது படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் என்பது அ ஆ. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் என்பது கா இய இயர். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் என்பது அ உம். தெரிநிலை வினையெச்ச விகுதிகள் என்பது உ இ. 7வது கொஷின், பகாபதத்திற்கு உரிய சொற்கள். ஏ பி சரி. பகாபதத்திற்கு உரிய சொற்கள் இடைச்சொற்கள், உரிச்சொற்கள். 8வது கொஷின், பகுப்பத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுப்பத உறுப்புக்கள் 6 வகைப்படும். 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சந்தி, 5 சாரியை, 6 விகாரம். 9வது கொஷின், வினை பகுப்பதத்தின் அடிப்படை உறுப்புக்கள் யாவை? பகுதி, விகுதி. வினை பகுப்பதத்தின் அடிப்படை உறுப்புக்கள் பகுதி, விகுதி. 10வது கொஷின், பகுதி, விகுதி, இடைநிலை இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே டேஷ் ஆகும்? அனைத்தும் சரி. பகுதி, விகுதி, இடைநிலை இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சாரியை, விகாரம் ஆகும். 11வது கொஸ்டின் பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் டேஷ் எனப்படும்? விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். இந்த 2 கொஸ்டினுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதாவது 10வது கொஸ்டின் பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்கள் சந்தி, சாரியை, விகாரம் ஆகும். 11வது கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான் பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய மூன்றும் புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். 12வது கொஸ்டின், சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை டேஷ் என்று குறிப்பிடல் வேண்டும்.
சாரியை, சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். 13வது கொஸ்டின், பதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பதம் 2 வகைப்படும். 1 பகுபதம், 2 பகாபதம். 14வது கொஸ்டின், விகுதிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும் விகுதிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன், ஆல், தூ. 15வது கொஸ்டின், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு டேஷ் எனப்படும். இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு இடைநிலை எனப்படும். 16வது கொஸ்டின், வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலைகள் 2 வகைப்படும். 1 கால இடைநிலை, 2 எதிர்மறை இடைநிலை. 17வது கொஸ்டின், பொறுத்துக. பாருங்க, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு. பாருங்க, தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ரும். பாருங்க, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். ஐ, ஆய், ஈ. பாருங்க, முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். இர், ஈர், மின். அப்போ இதற்கு சரியான பதில் 4, 3, 2, 1. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்பது என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்பது எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்பது ஐ, ஆய், ஈ. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்பது இர், ஈர், மின். 18வது கொஸ்டின், பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு டேஷ் எனப்படும். எழுத்து பேரு. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து பேரு எனப்படும். 19வது கொஸ்டின், வினை பகுபதத்தில் வரும் இடைநிலைகள் யாவை? ஏபி இரண்டும் சரி. வினை பகுபதத்தில் வரும் இடைநிலைகள் 2 வகைப்படும். 1 கால இடைநிலை, 2 எதிர்மறை இடைநிலை. 20வது கொஸ்டின், ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை உணர்த்துவது டேஷ் எனப்படும். ஏ, பி சரி. ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை உணர்த்துவது கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். 21வது கொஸ்டின், விகுதி பெறாத ஏவல் வினையாக வருவது பகுதி ஆகும். விகுதி பெறாத ஏவல் வினையாக வருவது பகுதி எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. படி, ஆடு, செய், எழுது. 22வது கொஸ்டின், பெரும்பாலும் டேஷ் என்னும் 3 எழுத்துக்களில் 1 சந்தியாக வரும். இத்து, இப்பு, இக்கு. பெரும்பாலும் டேஷ் என்னும் 3 எழுத்துக்களில் 1 சந்தியாக வரும். இத்து, இப்பு, இக்கு. 23வது கொஸ்டின், எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை டேஷ் எனப்படும். எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை எனப்படும். 24வது கொஸ்டின், பெரும்பாலும் சாரியை டேஷுக்கும் டேஷுக்கும் இடையில் வரும். இடைநிலை விகுதி. பெரும்பாலும் சாரியை இடைநிலை விகுதிக்கும் இடையில் வரும். 25வது கொஸ்டின், சந்தி என்பதற்கு தமிழில் டேஷ் என்று பெயர். புணர்ச்சி. சந்தி என்பதற்கு தமிழில் புணர்ச்சி என்று பெயர். 26வது கொஸ்டின், பொறுத்துக. பாருங்க,
இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு. பி பாருங்க, நிகழ்கால இடைநிலை. கிறு, கின்று, ஆன் என்று. சி பாருங்க, எதிர்கால இடைநிலை. இப்பு, இவ்வு, இக்கு. டி பாருங்க, எதிர்மறை இடைநிலை. இல், அல், ஆ. இ பாருங்க, பெயர் இடைநிலை. இஞ்சி, இத்து, இவ்வு, இச்சு, இத்து. அப்போ இதற்கு சரியான பதில் 5, 4, 3, 2, 1. அதாவது இறந்த கால இடைநிலை என்பது இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை என்பது கிறு, கின்று, ஆன் என்று. எதிர்கால இடைநிலை என்பது இப்பு, இவ்வு, இக்கு. எதிர்மறை இடைநிலை என்பது இல், அல், ஆ. பெயர் இடைநிலை என்பது இஞ்சு, இத்து, இவ்வு, இச்சு, இத்து. 27வது கொஸ்டின். சந்தி டேஷ் டேஷுக்கு இடையில் வருவது பெரு வழக்காகும். பகுதி இடைநிலை. சந்தி பகுதி இடைநிலைக்கு இடையில் வருவது பெரு வழக்காகும். 28வது கொஸ்டின். விகார புணர்ச்சியில் ஒரு எழுத்து தோன்றுவதை, அதாவது தோன்றல் விகாரம், டேஷ் என்பர். சந்தி விகார புணர்ச்சியில் ஒரு எழுத்து தோன்றுவதை சந்தி என்பர். 29வது கொஸ்டின். ஓர் ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை டேஷ் ஆகும். பெயர் இடைநிலை. ஓர் ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். 30வது கொஸ்டின் பாருங்க. உடம்படும் மெய்கள் சந்தியாக வருவதுண்டு. அவை யாவை? ஈ, இவ்வு. உடம்படும் மெய்கள் சந்தியாக வருவதுண்டு. அவைகள் ஈ எழுத்தும் இவ்வெழுத்தும் ஆகும். 31வது கொஸ்டின். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை டேஷ் என்பர். பெயர் இடைநிலை. பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை பெயர் இடைநிலை என்பர். 32வது கொஸ்டின். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை டேஷ் என குறிப்பிடல் வேண்டும். எழுத்து பேரு. அதாவது சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு என குறிப்பிடல் வேண்டும். 33வது கொஸ்டின். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு. சந்தி பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி எனப்படும். 34வது கொஸ்டின். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதை டேஷ் என்றும் கூறுவர். முதநிலை. ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதை முதநிலை என்றும் கூறுவர். 35வது கொஸ்டின். ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு டேஷ் எனப்படும். விகுதி. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும். 36வது கொஸ்டின். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் யாவை? இவை அனைத்தும் இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் பெயர் சொற்கள், வினை சொற்கள், இடைச்சொற்கள், உரிச்சொற்கள். 37வது கொஸ்டின். பொருத்துக. ஏ பாருங்க, படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அன், ஆன். பி பாருங்க, படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அல், ஆல். சி பாருங்க, படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அர், ஆர், ப, மார், கல். டி பாருங்க, படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் து, ரு, டு. இதற்கு சரியான பதில் 1, 2, 3, 4. அதாவது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் என்பவை அன், ஆன். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் என்பவை அல், ஆல்.
படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் என்பவை அர், ஆர், பா, மார், கல். படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் என்பவை து, ரு, டு. 38வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. வினை பகுப்பதத்தில் அடிப்படை உறுப்புகள் பகுதி, இடைநிலை, விகுதி ஆகும். கூற்று 2 பாருங்க. இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் பகுப்பதத்திற்கு உரியவை ஆகும். இதற்கு சரியான பதில் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க. வினை பகுப்பதத்தில் அடிப்படை உறுப்புகள் பகுதி, இடைநிலை, விகுதின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது தவறு. ஏன் தவறுனா வினை பகுப்பதத்தில் அடிப்படை உறுப்புகள் பகுதி, விகுதி ஆகும். கூற்று 2 பாருங்க. இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் பகுப்பதத்திற்கு உரியவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன் தவறுனா இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் பகாப்பதத்திற்கு உரியவை. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. 39வது கொஸ்டின், பகுதியை டேஷ் என்றும் கூறுவர். முதநிலை. பகுதியை முதநிலை என்றும் கூறுவர். 40வது கொஸ்டின், இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 வகைப்படும். 1 பெயர் சொற்கள், 2 வினை சொற்கள், 3 இடைச்சொற்கள், 4 உரிச்சொற்கள். Thanks for watching. Subscribe to our channel.